Okay students, this video is the continuation of last class video, that is saltwater intrusion. Okay, then saltwater intrusion in a coastal aquifer environment Barlow 2003. Okay, இவர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா பாருங்கள், இந்த பிக்சர் வந்து கிளியராக நமக்கு சொல்லும். ஓகேவா? ஓகே, இங்கே இதில் இந்த பிக்சரில் லெஃப்ட் சைடு இருக்கிறது ஃப்ரெஷ் வாட்டர், அங்கே வாட்டர் டேபிள் எப்படி இருக்குது, தென் ரைட் சைடு இருக்கிறது சீ வாட்டர். ஓகேவா? ஓகே, இங்கே ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குல்ல, அங்கே என்ன நடக்கும்னா இந்த வாட்டர் பம்பிங், அப்புறம் எவப்பர் டிரான்ஸ்பிரேஷன், அப்புறம் வாட்டர் லோ ரீசார்ஜ் அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும், அங்கே வாட்டரோட லெவல் வந்து ரொம்ப குறைஞ்சிடும். சரிங்களா? அப்படி லெவல் குறையும் பொழுது இங்கே சீ வாட்டரில் அங்கே வாட்டர் டேபிள் வந்து அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? இப்படி இங்கே வாட்டர் டேபிள் லெவல் குறைய என்ன நடக்கும், சீ வாட்டரில் இருக்கிற வாட்டர்லாம் என்ன நடக்கும், அப்படியே உள்ள இன்ட்ரூஷன் ஆகும். சரியா? டென்ஷன் ஆகும். இந்த டென்ஷன் ஜோன் இருக்குல்ல, அங்கே தான் இந்த வாட்டரில் இன்ட்ரூஷன் ஆகும். சரிங்களா? அப்படி கண்டினியூஸாக ஆகிட்டே இருக்கும்பொழுது என்ன நடக்கும், இந்த நார்மலாக ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கிற இடத்துலையும் இங்கே சலைன் வாட்டராகவும் சால்ட் வாட்டராகவும் டெவலப் ஆகிடும். சரியா? இப்போ சப்போஸ் அந்த வாட்டரை நம்ம இரிகேட் பண்ணும்பொழுது அங்கே கிராப்போட க்ரோத்தும் சரியாக இருக்காது, ஈல்டும் அந்தளவுக்கு நினச்ச அளவுக்கு வராது. அந்த கம்ப்ளீட்டாக லேண்ட் என்னவோ மாறும், சலைன் சாயிலாகவும் அல்கலின் சாயிலாகவும் டெவலப் ஆகிடும். சரியா? ஸோ நம்ம நினச்ச அளவுக்கு நம்ம கிராப் கல்டிவேட் பண்ண முடியாது, க்ரோத் எடுக்க முடியாது. ஸோ தட் இஸ் அல்டிமேட்லி லீட்ஸ் டு yield reduction. Okay, then coastal salinity classification description threshold values. Okay, இந்த டேபிளை பார்த்துக்கோங்க. கோஸ்டல் salinity classification அது டிஃப்ரெண்ட்டாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, தென் டிஸ்கிரிப்ஷன், தட் இஸ் எக்ஸெப்ஷனல் ஃப்ரெஷ் வாட்டர் கண்டிஷன், எக்ஸ்ட்ரீம் ஃப்ரெஷ் வாட்டர் கண்டிஷன், சிவியர் ஃப்ரெஷ் வாட்டர் கண்டிஷன், மாடரேட் ஃப்ரெஷ் வாட்டர். ஓகே, அது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு த்ரெஷ்ஹோல்டு வேல்யூஸ் இருக்குது. சரிங்களா? இந்த த்ரெஷ்ஹோல்டு வேல்யூன்றது என்ன, டெசிசைமெண்ட்ஸ், தட் இஸ் ஈஸி லெவல். ஓகேங்களா? தென் இன்லேண்ட் salinity. ஓகே, முன்னே என்ன பார்த்தோம், கோஸ்டல் salinity, தென் இங்கே என்ன இன்லேண்ட் salinity. ஓகே, கோஸ்டல் salinityனா இந்த கோஸ்டல் ஏரியானா என்ன, கடலை ஒட்டி இருக்கிற ஏரியா பகுதிக்கு பேர் தான் என்ன, கோஸ்டல் ஏரியா. ஓகே, இங்கே இன்லேண்ட் salinity. ஓகே, salinity can vary during the year due to rain diluting the salt in the water. Therefore, high salinity is usually recorded in the summer and low salinity in the winter. Then inland salinity is the accumulation of soluble salt in cultivable land due to various activities. It's called as inland salinity. Okay, inland salinity ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக நல்ல இங்கே கடல் இல்லாமல் கடலில் இருந்து ரொம்ப தூரம் தள்ளி நார்மல் நம்ம கல்டிவேபிள் லேண்ட் இருக்குல்ல, அந்த லேண்டெல்லாம் சால்ட் அக்குமுலேஷன் ஆச்சுன்னா அது என்ன, இன்லேண்ட் salinity. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எப்படிலாம் நடக்குது, இன்லேண்டில் நார்மல் லேண்டில் சலைன் சாயிலாக எப்படி மாறுது. ஓகேவா? எதன் மூலமாக என்ன காரணத்தினால சாலினிட்டியாக மாறுது. ஓகே, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ட்ரைலேண்ட் salinity, irrigation salinity, urban development, industrial salinity, river salinity. Okay, first one is dryland salinity. Dryland salinity is the accumulation of salt in the soil surface and groundwater in non-irrigated area. It is usually the result of three broad processes. First one is groundwater recharge, groundwater movement, groundwater discharge. These are all the reason for developing dryland salinity. Okay, ஓகே, நார்மலாக ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர்னாவே என்ன, அங்கே வாட்டர் ஸ்கேர்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், அங்கே ரெயின்ஃபால் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இடத்துல கல்டிவேட் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம், ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறோம். சரியா? இங்கே ட்ரைலேண்ட் salinity என்ன, அங்கே வாட்டர்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போது வாட்டர் ரொம்ப குறைவாக இருக்கும், டெம்பரேச்சர்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது நார்மலாக என்ன நடக்கும், அங்கே வாட்டர் எவாப்பர் டிரான்ஸ்பிரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். எவாப்பரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி எவாப்பரேஷன் ஆகும் பொழுது ஓகேவா, டீப்பர் சர்ஃபேஸ் இருக்கிற அந்த சால்ட்டெலாம் கரைஞ்சி மேலே வந்து சர்ஃபேஸில் டெபாசிட் ஆகிடும். ஓகே, அப்படி சர்ஃபேஸில் டெபாசிட் ஆகும்போது அங்கே லேண்ட் என்னவோ நடக்கும், ரொம்ப நாளைக்கு அப்படியே இதே இந்த ப்ராசஸ் கண்டினியூ நடந்துகிட்டே இருக்கும் பொழுது அந்த லேண்ட் ஃபுல்லாகவே சலைன் சாயிலாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ அங்கே ட்ரைலேண்டில் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும், கிரவுண்ட் வாட்டர் மூவ்மெண்ட் வந்து ஏன்னா அங்கே வாட்டர் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? அங்கே வாட்டர் டோட்டலாக இருக்காது. தென் கிரவுண்ட் வாட்டர் டிஸ்சார்ஜும் அதிகமாக இருக்கும், தட் இஸ் எவாப்பர் டிரான்ஸ்பிரேஷன். அப்படி அதிகமாக இருக்கும்பொழுது அங்கே ஃபுல்லாக சலைன் சாயிலாக டெவலப் ஆகிடும். சரிங்களா? தென் மேனேஜ்மெண்ட். ஓகே, மெயின்டைனிங் அடிக்குவேட் வெஜிடேஷன் கவர், மேக்ஸிமைசிங் வாட்டர் யூஸ் பை சூஸிங் an appropriate mix of pasture species, minimizing long fallows,
using crop rotation and conservation farming method in cropping areas, maintaining soil health to maximizing plant growth under appropriate condition. Salt affected sites can be treated by keeping stock of the area to allow regrowth, applying mulch to reduce erosion, then planting salt tolerant grasses, herbs, shrubs and tree species, applying gypsum and or fertilizer to help plant growth. Okay, for maintaining dryland salinity. Dryland salinity எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? ஓகே, அங்கே அடிக்வேட் வெஜிடேஷன் கவரை ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, வெஜிடேஷன் வந்து அதிகமாக இருக்கும்போது அங்கே என்ன நடக்கும்? எவாப்பர் டிரான்ஸ்பிரேஷன்லாம் கம்மியாக இருக்கும். சரியா? ஸோ வாட்டர் எவாப்ரேஷன் ஆகிறதுனால தான் அங்கே சலைன் சாயிலாக மாறுது. சரியா? வாட்டர் எவாப்ரேஷன் ஆகலைன்னா அங்கே சலினிட்டியை நம்ம குறைக்கலாம். தென் பாய்ச்சர் பீசஸ்லாம் அதிகமாக அங்கே கல்டிவேட் பண்ணணும். தென் லேண்டை அப்படியே ஃபேலாவாக அப்படியே ரொம்ப காலத்துக்கு எதுவுமே கல்டிவேஷன் பண்ணாமல் அப்படியே விடக்கூடாது. ஓகே, தென் கோ ஃபார் கிராப் ரொட்டேஷனை கொண்டு வரணும். தென் சாயில் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணும் பொழுது அங்கே என்ன நடக்கும்? கிராப்போட க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கிராப் க்ரோத் அதிகமாக இருக்கும் பொழுது அங்கே வாட்டர் எவாப்ரேஷன்லாம் கம்மியாக நடக்கும். ஸோ சாலினிட்டி டெவலப் ஆகிறத குறைக்கலாம். தென் ஓகே, தென் யூஸ் ஆஃப் மல்ச் கிராப்ஸ் ஆர் மல்ச்சிங் மெட்டீரியல்ஸ். மல்ச்சிங் மெட்டீரியல்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணும்பொழுது அங்கே வாட்டர் எவாப்ரேஷனை குறைக்கலாம். ஸோ சாலினிட்டி லெவலில் சால்ட் டெவலப் ஆகிறத தடுத்து நிறுத்தலாம். ஓகேவா? தென் irrigation salinity. It is the rise in saline groundwater and the buildup of salt in the soil surface in irrigated areas. It is caused by using large volumes of irrigation water that locally raise groundwater level and mobilize salt. Then irrigation salinity is made worse when water used to irrigation from salty sources. Okay, irrigation salinity என்ன? irrigation of saline water to the normal land that leads to irrigation salinity. ஓகேவா? ஓகே, irrigation வாட்டரில் சால்ட் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த வாட்டரை நம்ம இரிகேட் பண்ணோன்னா என்ன நடக்கும்? அங்கே irrigation salinity நடக்கும். சரிங்களா? அங்கே என்ன நடக்கும்? சாயிலில் சால்ட்டோட அக்குமுலேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, இங்கே சால்ட்டி சோர்ஸ் வாட்டர் இருக்கும் பொழுது அந்த வாட்டர் இரிகேஷன் பண்ணும் பொழுது அந்த லேண்ட் வந்து சலைன் சாயிலாக தான் டெவலப் ஆகும். ஓகே, மேனேஜ்மெண்ட். அவாய்டிங் ஓவர் இரிகேஷன் பை மானிட்டரிங் சாயில் மாய்ஸ்சர் டு ஒர்க் அவுட் வாட்டர் ரெக்குயர்மெண்ட்ஸ். குட் crop selection such as using deep rooted plants to maximize water extraction. Minimizing fallow periods using crop rotation and break crops. Avoiding deep ripening and over tillage to minimize infiltration of water. Maintaining satisfactory fertility levels, pH and structure of soil to encourage growth of high yielding crops. Using subsurface drainage system to collect and control water seepage below the plant roots and water entering and or leaving the irrigation site. These are all the management practice. Okay, மெயினாக நம்ம சால்ட் வாட்டர் இரிகேஷனை நம்ம தடுக்கணும். ஓகே, அதுவும் இல்லாமல் சால்ட் டாலரண்ட் கிராப்பை அங்கே கல்டிவேட் பண்ணணும். இதுதான் மெயின் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ். ஓகே, தென் அர்பன் டெவலப்மெண்ட். ஓவர் வாட்டரிங் ஆஃப் பார்க்ஸ் அண்ட் கார்டன்ஸ், leaking pipes, drains and tanks. In the urban development, other source of salt that can contribute to urban salinity includes effluent, building materials, industrial waste, water, then fertilizer and chemicals. Okay, urban development என்ன? Construction of buildings, roads and etc. Okay, இதெல்லாம் தான் என்ன? Urban development. அப்போ டெவலப் ஆகும்பொழுது அங்கே வாட்டர் பைப்லைன்லாம் போடுவோம். அந்த பைப்லைனில் இந்த லீக்கேஜ் ஆகும்பொழுது என்ன நடக்கும்? அங்கே சால்ட் வாட்டர் இருந்துச்சுன்னா அங்கே சாலினிட்டி டெவலப் ஆகும். தென் பில்டிங்ஸும் அப்புறம் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் டம்ப் பண்ணும்பொழுது என்ன நடக்கும்? அந்த வேஸ்டேஜ்லாம் சால்ட் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் டம்ப் பண்ணும்போது அங்கே சலைன் சாயிலாக டெவலப் ஆகும். ஓகே, தென் மேனேஜ்மெண்ட். ப்ரிவென்ஷன் இன்வால்வ்ஸ் மேனேஜிங் த லேண்ட் as described under dryland salinity. Should avoid overwatering public parks, sports fields, home gardens and lawns. Connect septic tanks to piped sewerage system.
where possible, monitor changes to water table levels and groundwater quality, plant large native trees and shrub in open spaces, replace leaking channel and pipe with corrosion resistant material. ஓகே, எப்படிலாம் மேனேஜ் பண்ணுறது இந்த அர்பன் டெவலப்மெண்ட், அர்பன் சாலினிட்டிலாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது, இந்த அர்பன் சாலினிட்டி டெவலப்மெண்ட் ஆகிறதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது. ஓகேவா? ஓகே, எது மூலியமாலாம் மெயினாக நடக்குன்னு பார்த்தோம். இந்த பில்டிங் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தோம். அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் ப்ராப்பராக நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். ஓகேவா? அதேமாதிரி இந்த பைப்லைன்லாம் லீக்கேஜ் ஆகும் பொழுது அங்கே சாலினிட்டிலாம் அதிகமாக டெவலப் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி மானிட்டர் பண்ணி, அதெல்லாம் கரெக்டாக மானிட்டர் பண்ணி அந்த லீக்கேஜெலாம் தடுத்து நிறுத்துறது மூலிமா நம்ம சாலினிட்டி டெவலப் ஆகிறத குறைக்கலாம். ஓகேங்களா? தென் இண்டஸ்ட்ரியல் சாலினிட்டி. Many industrial processes have the potential to increase salinity level in rivers. Example, saline water from mines, from groundwater seepage and from rain coming into contact with mine working or spoil. Discharged cooling water from coal-fired power station that has been partially evaporated, concentrating the salt content effluent being discharged. So the industrial salinity. Okay, industrial salinity. Many industry wastages that having salt while discharging into normal lands that leads to development of saline soil. ஓகேவா? ஓகே, நிறைய இண்டஸ்ட்ரியில் அந்த வேஸ்டேஜெல்லாம் சால்ட் அதிகமாக இருக்கும். அந்த சால்ட்ஸ்லாம் டம்ப் பண்ணும்பொழுது சலைன் சாயிலாக டெவலப் ஆகும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மைன்ஸ் பாயிலாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். சரி, அந்த மைன்லாம் என்ன அதிகமாக இருக்கும்? சால்ட் அதிகமாக இருக்கும். அந்த சால்ட்லாம் அப்படியே அந்த மைன்லேருந்து வர வேஸ்ட் வாட்டர்லாம் எங்கே நார்மல் லேண்டுக்கு டிஸ்போஸ் பண்ணுவாங்க. அப்படி டிஸ்போஸ் பண்ணும்போது அந்த லேண்ட்லாம் சலைன் சாயிலாக டெவலப் ஆகும். தென் ரிவர் salinity. As salty water from area affected by dry land, irrigation and urban salinity flows into creeks and rivers, the concentration and volume of salt increases. Over time, as salinity within catchment worsens, the quality of rivers water declines. ஓகே, ரிவர் சாலினிட்டினா ஒன்றும் இல்லை, ரிவரில் வாட்டரோட குவாலிட்டி வந்து சலைன் சாயிலாக இருக்கும். சரிங்களா? சால்ட் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி வாட்டர் யூஸ் பண்ணும்போது இந்த சாயிலாம் ரிவர் சாலினிட்டியாக மாறும். அதான் என்ன சொல்கிறோம்? ரிவர் சாலினிட்டின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, ட்ரைலேண்ட்லாம் என்ன நடக்கும்? யூஸ்வலாக அங்கே ட்ரைலேண்ட்லாம் சால்ட் அதிகமாக அக்குமுலேட் ஆகும். ஏன்னா எவாபரேஷன் அதிகமாகும்போது கீழே இருக்கிற பேசஸ்லாம் மேலே வந்து டெபாசிட் ஆகும். அப்படி சர்ஃபேஸில் டெபாசிட் ஆகும்போது அந்த சாயில் வந்து சலைன் சாயிலாக மாறி இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது ரெயின் வந்து அதிகமாக வருது. ரெயின் அதிகமாக வரும்போது அந்த ட்ரைலேண்டில் ரெயின்லாம் அதிகமாக வரும்போது எல்லா ரெயினும் ஒன்றா, அந்த வாட்டர்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ரிவர் மாதிரி ஃபார்ம் ஆகி ரிவராக ஓடும். சரிங்களா? அப்படி ரிவராக ஓடும்போது என்ன நடக்கும்? இந்த சால்ட், அந்த ட்ரைலேண்டில் ஆல்ரெடி சால்ட் இருக்குது. அந்த சால்ட்டெல்லாம் அந்த வாட்டரில் மிக்ஸ் ஆகி சலைன் வாட்டர், தட் இஸ் ரிவர் சலைன் வாட்டராக மாறிடும். சரிங்களா? அந்த ரிவர் சலைன் வாட்டர்லாம் அப்படியே மூவ் ஆகி எங்கன்னா லேண்டில் போயிட்டு ஃபர்தராக இரிகேட் பண்ணும்போது அங்கே என்ன நடக்கும்? ரிவர் சாலினிட்டியாக மாறும். அங்கே சாயில் வந்து சலைன் சாயிலாக டெவலப் ஆகும். ஓகே, தேங்க்யூ. இதுதான் கோஸ்டல் சாலினிட்டி அண்ட் இன்லைன் சாலினிட்டி. ஓகே, அக்குமுலேஷன் அண்டு மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? தேங்க்யூ.